அனைவருக்கும் அன்பான வணக்கம். வேலூர் மத்திய மாவட்ட அலுவலக திறப்பு விழா நிகழ்ச்சியில உங்களோடு நானும் பங்கேற்று, அதிலும் குறிப்பாக இந்த அலுவலக திறப்பு விழா நிகழ்ச்சிகளை சிறப்பாளராகவும் பங்கேற்று உங்களிடத்தில் கருத்துக்கள் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பை பெற்றமைக்கு நான் என்னுடைய நன்றியை, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் வேலூர் மாவட்ட கழகத்தின் சார்பில், ஒருங்கிணைந்த மாவட்ட கழகங்களின் சார்பில் ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்துவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அதேபோல நீங்களும் அந்த உணர்வோடு தான் வந்திருக்கிறீர்கள். குறிப்பாக நம்முடைய கழக பணிகளை இன்னும் வலுவடையக்கூடிய வகையில் பணியாற்றிட வேண்டும், எளிய வகையிலே நம்முடைய கடமையை நிறைவேற்றிட வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் ஏற்கனவே ஒரு 20-30 மாவட்டங்களாக இருந்த நம்முடைய மாவட்ட கழக அமைப்புகளை 65 அமைப்புகளாக மாவட்டங்களாக பிரித்து, அப்படி பிரிக்கப்பட்ட நேரத்தில் இந்த வேலூர் மாவட்டம் 3 மாவட்டங்களாக, மத்திய மாவட்டம், கிழக்கு மாவட்டம், மேற்கு மாவட்டம் என்று 3 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு, அதில் மத்திய மாவட்டத்தினுடைய செயலாளராக நம்முடைய நண்பர் நந்தகுமார் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு, அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அதை தொடர்ந்து இந்த வேலூர் மாநகரத்தில் இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவரே இங்கு வரவேற்புரையாற்றுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், நான் ஒரு தொழில் செய்து கொண்டிருந்த போது அந்த தொழிலுக்குரிய வகையில ஒரு அலுவலகத்தை உருவாக்க வேண்டும், அந்த அலுவலகத்தில் ஒரு 10 பேர் 20 பேர் உட்கார்ந்து பணியாற்றிட வேண்டும் என்று நான் விரும்பிக் கொண்டிருந்தேன். ஆனால் அதற்கு நேர்மாறாக கழகத்திலே ஒரு பொறுப்பை ஏற்று, அதுவும் மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அந்த மாவட்ட கழகத்திற்கென்று ஒரு அலுவலகத்தை இன்றைக்கு திறக்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது என்று சொன்னால் இதை விட எனக்கு வேறு எதுவும் பெருமையாக இருந்துவிட முடியாது என்று அவர் இந்த மகிழ்ச்சியோடு எடுத்து சொன்னார். உள்ளபடியே அவருடைய உணர்வை இங்கு இருக்கக்கூடிய அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் நானும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த முயற்சியில ஈடுபட்டு அதில் வெற்றி கண்டிருக்கக்கூடிய நம்முடைய நண்பர் நந்தகுமார் அவர்களை உங்களோடு சேர்ந்து நானும் பாராட்டுகிறேன். அவர்களுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் இந்த அலுவலகத்தினுடைய அந்த ரிப்பனை கத்தரித்து விட்டு திறந்து வைத்து விட்டு அதற்கு பிறகு உள்ளே அவர் அழைத்து சென்றார். அந்த அறையனுடைய ரிப்பனை நம்முடைய தலைமை கழகத்தின் முதன்மை செயலாளர் திறந்து வைத்தார். அதற்கு பிறகு உள்ளே சென்று குற்று வழக்கும் நான், நம்முடைய அண்ணன் பெருமுருகன் அவர்கள், நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரும் ஏற்றி வைத்தோம். அதற்கு பிறகு அந்த பணி முடிந்ததற்கு பிறகு நான் நந்தகுமார் இடத்துல கேட்டேன், ஒரு கேள்வியை கேட்டேன், உரிமையோடு தான் கேட்டேன், இது கட்சி பேருக்கு எழுதி வைத்து விட்டீர்களா என்று ஒரு வார்த்தையை கேட்டேன். அப்படியே யோசித்தார். அதற்கு பிறகு நம்முடைய காந்தி அவர்கள் என்னிடத்தில் சொன்னார், இல்லை இல்லை, இதுபடி அவருடைய சொந்த கட்சிதான், சொந்தம்னாலும் அது கட்சி தான், கட்சினாலும் சொந்தம் தான், அவர்கிட்ட தான் நம்ம இடத்துல இருந்த மாதிரி தான். ஆகவே கட்சிக்கென்று அது மாற்றப்பட்டிருக்கிறதா என்று நான் கேட்டதற்கு காரணம், அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இங்கே பேசுகிற போது சொன்னார், என்னுடைய நீண்ட நாள் ஆசை இந்த மாவட்டத்தினுடைய வரலாற்றை எல்லாம் எடுத்து சொன்னார், யார் யாரெல்லாம் மாவட்ட செயலாளர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இருந்த போது இந்த இடத்துல ஒரு சொந்தத்திற்கு நமக்கென்று ஒரு சொந்த கட்டிடம் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பியது உண்டு. அது முழுமையாக நிறைவேற என்று சொன்னாலும் ஓரளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்ற நிலையிலே இன்று அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று பெருமையை எடுத்து சொன்னார். நிச்சயமாக அது அண்ணன் துரைமுருகனுடைய கனவு நனவாகக்கூடிய காலம் மிக விரைவில் வரப்போகிறது என்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது.
அது நம்பகமாக நிறைவேறும் என்ற நம்பிக்கையும் அது அதிகமாக எனக்கு வந்திருக்கிறது. இதை சொன்ன உடனே இல்லை இல்லைன்னு இப்பவே நான் எழுதி கொடுத்துறேன்னு சொன்னாலும் சொன்ன ஆச்சரியம் இல்லை. அது வேற. ஆக நீங்க ஒன்றை எண்ணி பார்க்கணும். அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கி 49 தொடங்கி அவர் எப்படியெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் பலம் வந்திருக்கிறார். அதை தொடர்ந்து நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படியெல்லாம் மூளை முடுக்கெல்லாம் சுற்றி அவர் கால்படாத கிராமங்களில் இருக்க முடியாது. ஆக அந்த வழியிலே இன்றைக்கு நாமும் நம்முடைய கடமை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் பலமுறை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். இன்றைக்கு சென்னையில அண்ணா அறிவாலயம் இருக்கிறது. ஆனால் அந்த அண்ணா அறிவாலயம் வருவதற்கு முன்னால் நமக்கென்று தலைமை கழகத்திற்கென்று இருந்த ஒரு முதல் அலுவலகம் எது என்று கேட்டால் ராயபுரத்தில் இருக்கக்கூடிய அறிவகம். அதுதான் அண்ணா அவர்கள் முதலில் கட்சியை தொடங்கிய நேரத்தில் அந்த அலுவலகத்தை வாங்கினார்கள். அதற்கு பிறகு அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அன்பகம் இன்றைக்கு இளைஞர் அணியினுடைய அலுவலகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அப்போது சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சியாக நாம் இருக்கிறோம். பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற காரணத்தால் நமக்கென்று ஒரு கட்சி அலுவலகம் சட்டமன்ற கட்சியினுடைய அலுவலகமாக அரசியல் தோட்டம் இன்றைக்கு ஓமந்தூரார் அரசியல் தோட்டம் இருக்கிறது அல்லவா, தலைமைச் செயலகம் கட்டப்பட்டிருக்கிறது அல்லவா, அந்த இடத்திலே தான் அந்த வளாகத்திலே தான் நம்முடைய கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி அலுவலகம் செயல்பட்டுக் கொண்டிருந்தது. ஆக அப்படி செயல்பட்டுக் கொண்ட நேரத்தில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தப்போ அந்த இடத்தை காலி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். அப்படி உத்தரவிட்ட போது அப்போது தலைவருடைய ஆணையை ஏற்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாம் நடத்தினோம். அப்படி நடத்திய போது தலைவர் உட்பட அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் கொண்டு வருவது அன்றைக்கு அடைத்தார்கள். அப்போது தலைவருடைய உள்ளத்தில் அப்போது உதித்தது என்ன என்று கேட்டால், நம்முடைய கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்கக்கூடிய கட்சியினுடைய அலுவலகத்தை ஒரு ஆட்சி தூக்கி வெளியில எரிந்திருக்கிறது என்று சொன்னால், அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உண்மையெல்லாம் தூக்கி எரிந்திருக்கிறார் என்று சொன்னால் நமக்கென்று ஒரு இடம், அதையும் அண்ணா பெயரில் இருக்கக்கூடிய அண்ணா சாலையிலே ஒரு கட்டிடத்தை உருவாக்கிட வேண்டும் என்று சொல்லி அதே உணர்வோடு இருந்து அண்ணா சாலையில ஒரு இடத்தை வாங்கி அதற்கு பிறகு அதை கட்டி அதுக்கு அறிவாலயம் அண்ணா அறிவாலயம் என்ற பெயரை சூட்டி தலைவர் கலைஞர் அவர்களால் அது திறந்து வைக்கப்பட்டு இன்றைக்கு அண்ணா அறிவாலயமாக இந்தியாவில் இப்படி ஒரு கட்சிக்கென்று வலுவாக எங்கேயும் இருக்க முடியாது. என் டி ராமாராவ் அவர்கள் தான் ஆந்திர மாநிலத்துடைய முதலமைச்சர் என் டி ராமாராவ் அவர்கள் தான் இந்த கட்டிடத்தினுடைய திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு வந்தார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவர் பேசுகிற போது சொன்னார், இப்படி ஒரு கட்டிடத்தை நான் வாழ்நாளே பார்த்ததில்லை, எங்கேயும் பார்த்ததில்லை. அகில இந்திய அளவில் எத்தனையோ கட்சிகள் இருக்கு, ஆனா எந்த கட்சிக்கும் இப்படி வருவது என்பதாக வரலாறு இல்லை என்று பெருமையா பேசிட்டு போனார். அப்படி ஒரு கட்டிடம் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. ஆக அப்படி அந்த கட்டிடத்தை உருவாக்கியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக அந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி ஒன்றை எங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்வார்கள். பல கூட்டங்களில் பேசியிருக்கிறார், முரசொலிகளை கூட கடிதமாக எழுதியிருக்கிறார். என்ன என்று கேட்டால், அண்ணா அவர்கள் சுற்றுப்பயணத்தை தமிழ்நாடு முழுவதும் போய்கொண்டிருக்க போது காரிலே போய்கொண்டிருப்பார், விடிய விடிய காரிலே போய்கொண்டிருப்பார். அப்படி போய்கொண்டிருக்க போது எங்கேயாவது ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தூங்க வேண்டும், அல்லது காலை கடனை கழிக்க வேண்டும், அல்லது குளிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வருகிற போது நமக்கென்று ஒவ்வொரு மாவட்டத்தினோ அல்லது ஒரு நகரத்தினோ ஒரு ஒன்றியத்திலோ நமக்கென்று ஒரு கட்சிக்கென்று ஒரு சிறு இடம், ஒரு கொட்டகை இருந்தாலும் கூட பரவாயில்ல, ஒரு சிறு கட்டிடம் நமக்கென்று ஒன்று இருக்க வேண்டும் என்று அண்ணா விரும்பி பலமுறை எடுத்து சொல்லியிருக்கிறார். சொன்னது மட்டுமல்ல, அப்படி இருக்கக்கூடிய கட்டிடங்களுடைய சாதிகள் எல்லாம் ஒரு செட்டு என்னுடைய இடுப்பிலே அது இருக்க வேண்டும் என்று அண்ணா அவர்கள் விரும்பியது உண்டு. அதைத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து நம்மிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைக்கு பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் நமக்கென்று சில கட்சிக்கென்று கட்டிடங்கள் இருக்கிறது. அதே போல மாவட்ட அளவிலே இன்றைக்கு பல இடங்களில் கட்டிடங்கள் இருக்கிறது. ஏன் மாநிலம் தாண்டி ஆந்திர மாநிலத்தில் இருக்கு, கர்நாடக மாநிலத்தில் இருக்கு, மராட்டிய மாநிலத்தில் மும்பை பகுதியில் இருக்கு, அந்தமான்ல கூட நமக்கு என்று ஒரு கட்டிடம் இருக்கு. கலைஞர் அறிவாலயம் என்ற பெயரிலே இன்றைக்கு கட்டிடங்கள் இருக்குன்னா அதுக்கெல்லாம் காரணம் அண்ணா வகுத்து தந்திருக்கக்கூடிய அந்த பாதையில இன்றைக்கு நம்மை வெளிநடத்தக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞருடைய அந்த உணர்வை இன்றைக்கு எல்லோரும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிறைவேற்றுகிற அந்த நிலையிலே தான் புத்திசாலித்தனமாக கட்டிட திறப்பு விடான்னு போடல, அலுவலக திறப்பு விடான்னு தான் நம்முடைய நந்தகுமார் போட்டிருக்கிறாரு. ஒருவேளை இதையே கட்டிடமாக்கி கட்டிட திறப்பு நடத்தலாம்,
அல்லது இன்னொரு இடத்தையாவது எங்கேயாவது வாங்கி அதை கட்டிடம் கட்டி அந்த கட்டிட திறப்பு நிகழ்ச்சி கூட நடக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நிச்சயம் நம்முடைய வேலூர் மாவட்ட கழகத்தில் இந்த மத்திய பகுதியில ஒரு கம்பீரமான கட்டிடம் நிச்சயமாக உருவாக்குவேன் என்ற நம்பிக்கையோடு தான் இன்றைக்கு அவர் மாவட்ட செயலாளர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்பிக்கை அவருக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும். ஆக அந்த வகையில் பணி தொடர வேண்டும். வாழ்வுடைய பணி. அதற்காக வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.